இன்னமுமா இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு பக்க விளைவுகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா சில தகவல்கள் சொல்லுது. அது என்ன மாத்திரை அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். பொதுவா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரண தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் போய் மருத்துவர்களை பார்க்கணுமா? மருத்துவர்களை போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா செலவு ஏற்படும். அதனால தனக்கான நோயை நம்மளே தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாம சில மருந்துகளை எடுத்துக்குவாங்க. அப்படி தலைவலி, கை கால் வலி, பல்வலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வலிகளுக்குமே ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அது என்ன மாத்திரை அப்படின்னா பாராசிட்டமல். சமீபத்துல ஒரு ஆய்வு ஒண்ணு நடத்திருக்காங்க. அதுல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாராசிட்டமல் மாத்திரை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு பக்க விளைவுகள் அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுல சொல்றாங்க. குறிப்பா 65 வயசுக்கு மேற்பட்ட கூடிய மக்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மாத்திரை இல்லாம உயிரே வாழ முடியாது அப்படின்னு சில மக்கள் இருப்பாங்களே, டெய்லியுமே சில பேர்லாம் மாத்திரை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட உடல்நிலை சரியா இங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் அதாவது 65 வயசுக்கு மேற்பட்ட மக்கள் தொடர்ந்து இந்த பாராசிட்டமல் அப்படிங்கிற மாத்திரை உபயோகிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்க விளைவுகள் அதிகமா ஏற்படும். எந்த அளவுக்கு அப்படின்னா, பாராசிட்டமல் மாத்திரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய மக்கள் சிறுநீரக பாதிப்பு 19%, மாரடைப்பு 9%, பிபி 7% அதிகமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா அந்த ஆய்வுல சொல்றாங்க. பாராசிட்டமல் மாத்திரை மட்டும் இல்லாம வேற எந்த நோய் ஏற்பட்டாலும் தனக்கான தீர்வு நம்மளே தீர்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் போய் மருத்துவர்களை நாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் மருத்துவர்களோட பரிசோதனையும் இல்லாம தானாவே மருந்துகளை ஏற்படுத்திக்குவாங்க. அப்படி மருந்துகளை எடுத்துக்காம மருத்துவர்களை கண்டிப்பா நாடி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மருந்துகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பக்க விளைவுகள் ஏற்படாம இருக்கிறதுல ஆனா குறைவா இருக்கும். ஆனா மருத்துவர்களோட ஆலோசனைப்படி மட்டும்தான் மருந்துகளை எடுத்துக்கணும்.